ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் போயிடலாம். வழக்கம் போல் லோ பேஅவுட் இருக்கிறதான கரன்சி பேர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஹை பேஅவுட் இருக்கிறதான கரன்சி பேர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். ரொம்பலாம் வேணாம், ஒரு 5-6 பேர்ஸ் ஆட் பண்ணால் போதும். அதுலேயே நம்ம ட்ரேடிங் எடுத்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, ஓகே. இப்போ ட்ரேடிங் உள்ள போயிடும். இங்கே பாருங்க, இதெல்லாம் நல்ல காமன் ரிஜெக்ஷன் ஏரியா. இந்த ஏரியாலாம் நல்லா வந்து ஒர்க் ஆகிருக்கு பாருங்க. ஓகே, இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா மாதிரி இருக்கு. ஜஸ்ட் செக் பண்ணுவோம். இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அடுத்த கேண்டில் ப்ளே பண்ணலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த கேண்டில் வந்து இவ்வளோ தூரம் வருவாங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் தான் கீழே வருவாங்க. பட் ஆனால் மூமெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் மேலே வந்தால் நம்ம போடலாம். நமக்கு இந்த லைனில் வந்து ரீச் ஆனாங்க அப்படின்னா நம்ம போடுவோம். செல்லுக்கு தான் ட்ரை பண்ண போகிறோம். எஸ், அடடா, கொஞ்சம் லேட் என்ட்ரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நோ ப்ராப்ளம். அடுத்த கேண்டிலில் தான் அந்த ட்ரேட் வந்து முடியும். பட் இப்போ அந்த கரண்ட் கேண்டில் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கிளியராகவே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஏன் அந்த ட்ரேட் அங்கே எடுத்தோம் அப்படின்னு சொல்லி. இந்த இடம் வந்து காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் ப்ளஸ் அதுவும் இல்லாமல் வந்து ஒரு நல்ல லெவலும் கூட. இங்கே பாருங்கள், இங்கே வந்து எவ்வளோ பெரிய கேப் இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா? லெவல் ப்ளஸ் கேப், அதுவும் இல்லாமல் வந்து இங்கே வந்து ஒரு ரவுண்ட் நம்பர். ஓகேங்களா? செல்லர்ஸ் வந்து நல்ல மொமெண்டம் இறங்கிட்டு இருக்காங்க. காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு நல்ல லெவலும் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி தான் அந்த ட்ரேட் எடுத்தோம். மேபி நம்ம இங்கே லாஸ் ஆனோம் அப்படின்னா ஓகே, நம்ம வந்து இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது நம்மளோட மிஸ்டேக். ஒரு 2 செகண்ட்ஸுக்கு முன்னாடி மார்க்கெட் அங்கே போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரேட் வந்து நம்ம வின்னு தான். ஓகேங்களா? இப்போ ரிஜெக்ட் ஆவாராங்களா அப்படின்னு ஜஸ்ட்டு செக் பண்ணணும். ஏன்னா அது லெவலும் கூட ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. இங்கே பையஸ் ஹேமர் கேண்டில் தான் வந்திருக்காங்க. ஸோ அதனால ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஐ திங்க் வின் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். எஸ், வி வான் த மேட்ச். நம்ம வந்து இந்த ட்ரேட் வந்து லக்கிலி வின் ஆகிட்டோம். ஓகேங்களா? ஓகே, ஆனால் ஏரை போல். ஸோ இங்கே ட்ரெண்ட் லைன் கிடையாது. ஆனால் நம்ம இந்த காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷனுக்கு வேணால் ட்ரை பண்ணலாம். இந்த காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷனுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இதை எடுத்துருவோம். இந்த காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் இங்கே பாருங்கள், இன்னும் பாருங்கள். இப்போ கரண்ட்டாக வந்துட்டு இருக்க கேண்டில் கூட இங்கே பாருங்கள், ஒரு நல்ல ரிஜெக்ஷன். ஓகேங்களா? ரிஜெக்ஷன்ஸ் ஆல்வேஸ் சூப்பர்ப். ரெட் கிரீன் பேட்டர்ன் தான் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கேண்டில் மறுபடியும் இந்த பிளேஸுக்கு வராங்க அப்படின்னா, இந்த பிளேஸுக்கு திரும்ப வராங்க அப்படின்னா நம்ம செல்லுக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை இங்கே வந்து ரீச் ஆகுறாங்க அப்படின்னா பைக்கு ட்ரை பண்ணலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். எந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ரீச் ஆகுறாங்கன்னு பார்ப்போம். கமான் கமான் கமான். இது லேட் என்ட்ரி தான். டைம் ஆயிடுச்சு. ஓகே, இன்னும் கீழே வந்தாங்கன்னா நமக்கு இன்னும் சூப்பர் கைஸ். இந்த ஏரியாவுக்கு அவங்க வந்தாங்கன்னா நமக்கு இன்னும் சூப்பர்.
நெக்ஸ்ட் கேண்டில் வந்து சூப்பராக நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, இந்த இடத்துல வந்து நான் தைரியமாக வந்து 3 ட்ரேட் போயிருக்கேன். இவன் தான் இன்னும் கீழே வராங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். ஓகே, இன்னொரு 4 ட்ரேட் போயிருக்கு. மொத்தம் வந்து இந்த ஒரு கேண்டலுக்கு மட்டும் நான் 7 ட்ரேட் போயிருக்கேன். இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, என்ன மல்டிபிள் ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் பாருங்க, ஒரு நல்ல டிமாண்ட் ஜோன். ஓகேங்களா, இவ்வளோ பெருசாக இருக்குது, நல்ல டிமாண்ட் ஜோன். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஏரியா வந்து ஒரு நல்ல ரிஃப்ளெக்ஷன் இருக்கிற ஏரியா. ஓகேங்களா, இவங்க இப்போ இப்படி புஷ் பண்ணுறாங்கன்னு தெரியல, பட் இந்த ஏரியா வந்து நல்ல ஏரியா. இந்த பிளேஸ் வந்து ரொம்ப நல்ல பிளேஸ், நோ ப்ராப்ளம். நம்ம மேலே லாஸ் ஆகணும், கீழே லாஸ் ஆக மாட்டோம். ஓகேங்களா, நான் சொன்னல, மேலே லாஸ் ஆகணும், கீழே லாஸ் ஆக மாட்டோம். பட் ஈவந்தோ இதுக்கப்புறம் திரும்ப நான் என்ன பண்ணுறேன், திரும்பியும் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறேன். எப்போ எடுக்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறம், இந்த கேப்புக்கு வந்ததுக்கப்புறம் எடுக்கிறேன். இந்த கேப் வந்ததுக்கப்புறம் ரிஜெக்ஷன் ட்ரேட் எடுக்கிறேன். அதுக்குள்ளே ரிட்டர்ன் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அந்த கேப் வந்துட்டு தான் ரிட்டர்ன் போவாங்க. ஓகே, இந்த இடத்துல எடுத்துருக்கேன். ஓகேங்களா, அவங்க இந்த லெவலில் ரீச் ஆகிறதுக்காக தான் அவ்வளோ கிளவராக வந்தாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக எக்ஸாஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ஏரியா வந்து ஒரு நல்ல சூப்பர்பான ஏரியா. ஓகே, ஏன்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல். அப்போ எக்ஸ்ட்ரீம் லெவலில் போது நமக்கு நல்லாவே ஒர்க் ஆகுமா, ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இப்போ திரும்ப நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஒரு நல்ல கேப் டவுனும் கூட. கேப் டவுனில் நமக்கு நார்மலாகவே தெரியும், ஈஸியாக வந்து பையர்ஸ் வந்து வந்துடுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது, பேட்டர்ன் எல்லாமே இருக்குது. இந்த ஒரு கேண்டில் வந்து எக்ஸாஷன் டைப் கேண்டில். ஓகேங்களா, பட் அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த தடவை வந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா, எஸ், கண்டிப்பாக இந்த தடவை ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கிடைக்கும். நம்மளோட வின்னிங்கும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகேவா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொன்னா கிடைச்சதா? அதான் கைஸ், லெவலோட மகிமை. ஓகேங்களா, இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இந்த லெவல்ல இருந்து சாரி கைஸ், இந்த லெவல்ல இருந்து வந்த எல்லா கேண்டிலுமே என்ன பண்ணியிருக்காங்க, என்கல்ஃப் ஆயிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ அந்த என்கல்ஃப் ஆன ஏரியாவை மார்க்கெட் வந்து பிரேக் பண்றாங்க. என்கல்ஃப் ஆன ஏரியாவை மார்க்கெட் வந்து பிரேக் பண்றாங்க. அதுவும் இல்லாம மைனரான பாடி, தட் மீன்ஸ் வந்து பிலோ 30% பாடியில் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்றாங்க இந்த ஏரியாவை அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நல்ல புல்லிங் மேலே இருக்கும். ஓகேங்களா, எவ்வளோ தூரம் வந்து செல்லர்ஸ் கீழே வந்தாலும் பையர்ஸ் என்ன பண்ணாங்க, புஷ் பண்ணி ஈஸியாக மேலே கொண்டு போயிட்டாங்க. ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல ஓப்பன் ஆன அந்த கேண்டிலும் கூட வந்து நமக்கு ஒரு நல்ல கேப் டவுன் தான். கரெக்டுங்களா, எவ்வளோ பெரிய கேப் டவுன் வந்திருக்கு பாருங்க. ஓகேங்களா, இந்த கேப் டவுன்லாம் சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, ஸோ வந்துட்டு நம்ம வின் ஆகிட்டோம். 70% தூக்கு, 80 தூக்கலாம். தென் இவங்க பாருங்க நல்லா ஃபால் ஆகிட்டு இருக்காங்களா, சூப்பரான ஒரு சான்ஸ். ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன இருக்கு, ஒரு டோஜி ரேஞ்ச் இருக்கா? ஓகேவா,
இப்போது அந்த டோஜி ரேஞ்சை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு டோஜிக்கு ஒரு லைனை போடுவோம், லெவலுக்கு ஒரு லைனை போடுவோம். ஓகேங்களா? இப்போது இந்த கேண்டில் வந்து டோஜி பிரேக் பண்ணியிருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், ட்ரேடை வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நமக்கு லெவல் ப்ளஸ் டோஜி இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து கண்ணை மூடிக்கிட்டு அந்த ட்ரேடை வந்து எடுக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த ஏரியாவில் என்னென்ன இருக்குது, டோஜி இருக்குது, இங்கே பாருங்க டோஜி இருக்குது. இது வந்து ஒரு லெவல் கூட, ஒரு ரவுண்ட் நம்பரோட பிரேக் இருக்குது. இவ்வளோ பாயிண்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? ஸோ அது இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த ஜோன் வந்து கம்ப்ளீட்டாக என்ன மீன் பண்ணுது உங்களுக்கு இருங்களா, நான் இன்னும் கிளியராக வரைகிறேன். இந்த ஜோனே பாருங்கள் கிளியராக வந்து செல்லர் ஜோனா, சரி பையர் ஜோனா. ஓகேங்களா? இந்த பையர் ஜோனில் வந்து ஒரு டோஜி பிரேக் எப்படி இருக்கும் ரிசல்ட்டு? அற்புதமாக இருக்கும். வின் ஐட்டமா? அவ்வளோதான் கைஸ், இதுதான். ஓகேங்களா? ஓகே கைஸ், இதோட வந்து நம்மளோட வீடியோ வந்து இன்றைக்கி ஸ்டாப் பண்ணுறோம். நம்ம ட்ரேடை வந்து ஸ்டாப் பண்ணுறோம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நமக்கு நல்ல ப்ராஃபிட் தான். சரிங்களா? கம்பேர்ட் டு எஸ்டர்டே, டுடே ஓவரால் வந்து 22 ட்ரேட் எடுத்திருக்கோம். 1 2 3 4 5 6 7 ட்ரேடு வந்து நமக்கு லாஸ். ஓகேங்களா? அவுட் ஆஃப் 22 7 லாஸ். அப்போது 15/22 கிட்டத்தட்ட வந்து 70%ஓட வின்னிங் ரேஷியோ. ஓகேங்களா? வெரி குட் வின்னிங் ரேஷியோ நமக்கு இருக்குது. ஸோ அதனால நோ ப்ராப்ளம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட அப்டேஷன் வந்து உங்களுக்கு அப்பப்போ கிடைக்கும். கிளாஸ் டீடைல்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா என்னோட லிங்க் வந்து டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் எனக்கு டெலகிராம் பண்ணுங்க. ஓகேங்களா? மற்ற டீடைல்ஸ் வந்து நான் டெலகிராமில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.